மாமி காப்பி கொண்டு வரட்டா? சரி கொண்டு வா. என்ன மாமி காப்பி? இங்கத்தா. மாதவனிய காப்பி குடித்தியா? குடிச்சானா? இல்லை மாமி, ஐயோ இன்னும் எலும்பல்ல. என்ன பிடி, அவனுக்கு வேலைக்கு போண்டாமா, இன்னும் எலும்பாத கிடைக்காய். தாங்க மாமி, ஐயலுக்கு இன்னைக்கு லீவு, அதான் எலும்பாம கிடக்கு. எழுப்பி பார்த்தேன், எலும்பல்ல. 5 எலும்புனாளா? 5 எலும்புனா மாமி. எலும்பிட்டு பின்னும் போய் கிடந்த நவியா கூட கிடந்து உறங்கியா. நேரம் விடியாக முன்னே அவள் மூக்கு முட்டை ஆற்றிருப்பா. மற்றலையே தின்னா என்ன தின்ன இல்லைங்கண்ணா, ஒரு வேஷம் மட்டும் போட்டுறியாது. கப்பை கையில் கொடுத்தவரை வச்சுட்டு போயிருக்கியா. ஐயோ கப் எடுக்க மறந்தேன், நீ அங்கே இருந்து ஆடி போட்டிப்பா. மாமி கப் எடுக்க மறந்துட்டேங்க, தாருங்க. 5 எழும்பி வா மக்களே. இங்கே இருங்க, இன்னும் எலும்பு மணி 10 ஆச்சு. கொஞ்சம் களியாட்டு. சரி பின்ன கிடக்கட்டும், நமக்கு வேலையை பார்ப்போம். அடுக்கலையில் நிறைய வேலை கிடக்கு. யசோதா நல்லா இருக்குதியா? பிள்ளைலாம் நல்லா இருக்கா? நானும் பிள்ளைகளும் நல்லா இருக்கேன். பார்த்துக்க, நீ எப்படி இருக்க? என்ன இருக்கேன்டியே, என்னத்த ஒரு மாமியாரோட கிடந்து படாத பாடுபடியே. அவ எண்ணம் அப்படிதானே, புதுசாக என்னங்களும் பூகம்பத்தை உருவாக்குனாலோ? என்னாச்சு மக்கா, சொல்லு, வருத்தப்படாத சொல்லு, என்னாச்சு? உனக்கே தெரியும் யசோதா, எங்கள் வீட்டில் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு 25 பவன் உருப்படி போட்டு என்ன கட்டி கொடுத்தணும். இங்கே நான் ஒன்றும் கொண்டு வரேன், ஒரு வகையும் கொண்டு வராமல் நான் இங்கே இருந்த ஆள். நான் இந்த வீட்டில் இருந்துட்டு எல்லா வீட்லேயும் வீடு வீடாக யாரி போய் சொல்லி என்ன நாத்திட்டே தெரியா பார்த்துக்கா. எல்லாரும் என்கிட்ட கேட்கணும் பார்த்து, நீ எப்போ கல்யாணத்துக்கிட்டதெல்லாம் கவரிங்க, உன மாமியார் எப்படி சொல்லி அஞ்சலி சொல்லணும் பார்த்துக்கா. இவளுக்கு இது தேவையா? அதையெல்லாம் விட்டு தள்ளட்டி மக்கா. உனே தெரியாதா நீ எத்தனை பவன் உருப்படி கொண்டு வந்தேன்னு? உன மாப்பிள்ளை என்னன்னு சொல்லியானா? எனக்கு மாப்பிள்ளையா? அவன் 7 நேரம் 7 ஊரில் இருப்பான். ஒரு நேரம் அங்கே பேசுவான், ஒரு நேரம் இங்கே பேசுவான். நான் தான் நிம்மதி இல்லாமல் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கேன். அதாவது உனக்கு ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரம் ஆறுதலாக இருக்குமே, நீ ஏதாவது சொல்லும் சொல்லிச்சு உனக்கு ஃபோன் பண்ணேன் பார்த்துக்க. அங்கே யாரு மக்கா இடையில சவுண்டு கேட்குது? நீ பேசியதுன்னு அங்கே கேட்குமா? அதாங்க அடுத்த வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு சவுண்டு மக்கா. இங்கே உள்ளது ஒன்று இனி எலும்பில்லை. மாமியார் மட்டும் எலும்பி என்ன காப்பி குடிச்சிட்டு என்ன கிடக்கு. சரி மக்கா, எனக்கு அவைய என்ன சந்தைக்கு போய் மீன் வாங்கிட்டு இப்போ தான் வந்துருக்கு. நான் பின்ன வைக்கட்டா? நாளைக்கு பேசலாம் சரியா? சரிடே பின்ன வை. அவள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலான்னு ஃபோன் பண்ணா அவளும் வச்சாச்சு. சரி பின்ன இனி சுகன்யாளுக்கு ஒன்று ஃபோன் பண்ணி பார்ப்போம். சுகன்யா நல்லா இருக்குதியா? ஒரு ஃபோனும் பண்ணாத ஒன்றும் இல்லை. நம்ம விடியலைங்க நீயும் பண்ண மாட்டா இல்லையா? ஏ ரஞ்சிதா நல்லா இருக்கியா? நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன்டி வேலையில், அதனால தான் கால் பண்ண முடியலை. மறக்க எதுவும் இல்லடி. பொண்ணு வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன்டி. ரஞ்சிதா யார்கிட்டயோ ஃபோனில் பேசியான்னு தோணுது. பையன் நின்று பார்க்கட்டு ஜன்னலேட்ட போய். யார்கிட்ட பேசியா? கோழி ஒன்றும் கேட்கணுன்ட்டாட போகல. நில்லு மக்கா, பேசியது ஒன்றும் கேட்கல. நான் வெளியில் போய் பேசியேன்னா. என்னடி மாமியார் திரும்பவும் பிரச்சனை ஏதாவது பண்ணுறாளா என்ன? ஆமாடி, கல்யாணத்துக்கு எனக்கு எதுவுமே போடலையா, நான் நகை எதுவுமே போட்டு வரலையா. வீடு வீடாக எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு திரியா. எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்கடி. எனக்கு கஷ்டமாக இருக்குடி. ஒன்றை மாதிரி சென்னையில் எங்கேயாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா ஒரு வேலைக்காவது போயிருக்கலாம்டி. வருத்தப்படாதடி, எல்லாம் சரியாகும். எனக்கு இப்போ வேலைக்கு போகிறதுக்கு டைம் ஆச்சுடி. நான் அப்புறம் கால் பண்ணுறேன் சரியா? ஓகே பாய்டி. சரிடி பை. யார்கிட்ட ரஞ்சிதா பேசிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம்? நான் பேசினதை எல்லாம் கேட்டுட்டு இருந்தாலோ என்னதோ. கேட்டாலும் உடனே நீ அங்கே போய் மாமியார்கிட்ட ஊதி கொடுப்பா. ஃப்ரெண்டுக்கு சுகம் இல்லை, அதுதான் அவளுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஓ அப்படியா? கல்யாணி அக்கா எங்க? கல்யாணி அக்கில் பார்க்கறதுக்காக வந்தேன். மாமி அங்கே உள்ளதான் இருக்கணும். சரிம்மா சரி. இரு உன் வண்டவாளத்தை இல்லை, நான் கல்யாணி அக்காள்கிட்ட சொல்லி கொடுத்து தரேன். கல்யாணி அக்கா வா கனகா, வா உள்ள வா. வா வா வந்து இரு, வா இரு. சரி அக்கா இருக்கேன். நல்லா இருக்குதுல்ல? காப்பியெல்லாம் குடிச்சாச்சா? மருமா காப்பியெல்லாம் தந்தாளா? வா கனகா, காப்பி தந்தா குடிச்சிட்டு தான் அப்படி இருக்கேன். அவன் அங்கே வேறு வேலை செஞ்சுட்டு தானமா இருக்கும். வா வேலை செஞ்சு கிழிச்சிட்ருக்கியா? அங்கே ஃபோனில் பேசி கூட்டுக்காரிகள்கிட்ட எல்லாம் ஒன்றை எடுத்து சொல்லி கொடுத்துட்ருக்கியா? உருப்படியில் கதையெல்லாம் நீ சொல்லுவே இல்லையா? அந்த கதையெல்லாம் அங்கே கூட்டுக்காரிகள்கிட்ட சொல்லிட்டு இருக்கியா? வீடு வீடாக போய் சொல்லிட்டு தெரியவா அப்படின்னு. நீ யார்ட்டையும் சொல்லாத, அப்படியே அங்கே போய் சொல்லி கொடுக்காளுவா. என்கிட்ட மட்டும் சொல்லுன்னா என்ன உண்டங்கி? நான் இவள்கிட்ட மட்டும் தானே சொன்னேன். இவள் தான் வேறு உள்ளவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி அவள்கிட்ட கேட்டு தானமாக இருக்கும். இவள்கிட்ட இனி எதுக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும்.
அப்படியா கதை? ஒன்றும் தெரியலையே எனக்கு. நான் வேற யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லலையே. என்னென்னும் சந்தேகப்படியாளோ என்னதோ. ரஞ்சிதா, கல்யாணத்து ஒரு கிளாஸ் காப்பி கொண்டு வாடியே. சரி மாமி, கொண்டு வரேன். வேண்டாம்க்கா, நான் போகிறேன். சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். போட்டா போறியா? பின்ன போ. என்ன எடுத்து கூட்டுக்காரியால்கிட்ட ஃபோனில் சொல்லி கொடுத்துட்டு இவளுக்கு இது கொள்ளாமா? மாமியாவே இங்க அவ போனா. பின்ன யாரை சண்டை பிடிச்சிட்டு இருக்குதியா? கூட்டுக்காரியால்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன கிடத்து என்ன தட்டி சொல்லி கொடுத்த நீ? நான் யார்கிட்ட சொல்லிட்டு தெரிஞ்சேன் என்ன கிடத்து? நிம்மதியாக இருக்க விட மாட்டியா வயசான காலத்தில்? நீங்கள் தான் எங்களை நிம்மதியாக இருக்க விடல. உள்ளதுதான் ஏன்னா உருப்படி ஒன்று நான் வீட்டில் இருந்து போட்டுட்டு வரலன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு தெரியல. ஆளும் எல்லாம் என்னட்ட கேட்டணுமே. என்ன தட்டி கொண்டு வந்த நீ? 10 ரூபாய்க்கு வகையும் கொண்டு வந்துட்டு பெருசா கொண்டு வந்துட்டாலாம். கொண்டு 10 பவனை தோடோலையும் கொண்டு வந்துட்டு படம் காட்டியா? 10 பவனா? 25 பவன் உருப்படியை நம்ம அப்படின்னு கட்டப்பட்டு போட்டுனோம். அது உன கண்ணுக்கு 10 பவன் தோடு போலையா தெரியுது? உன மோளுக்கும் தோடு தானே போட்ட நீ? என்ன மோளை என்ன தட்டி நீ விழிச்சியா? அவன் ஒன்ன போல 10 பவனா கொண்டு போனா? அவன் டீசெண்ட் 50 பவனை கொண்டு போய் நல்லா இருக்கியா? ஒன்ன போல தோடு கொண்டு வந்துட்டு பெரிய நாக்கு காட்டியா? இங்க என்னத்த நடக்குது? காலத்தை கடந்து என்னத்த ஒரே சவுண்ட் ஆயிருக்கு. மனுஷனை வீட்டுல இருக்கண்டாமா செவி அடைச்சு. காலத்தையா? உச்சி சோறு தின்ன நேரம் ஆச்சு. காலத்தையா? இத்தனை நேரம் கடந்து உறங்கிட்டு வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாது. என்ன போட்டு தின்னது ஒன்னு யார்ட்டி தின்னது? அவன்கிட்ட எடுத்து சாடியா நீ? இப்ப என்ன ஆச்சு? இல்லை மோனே, அவனை பெண்டாட்டி கூட்டுக்காரிகள்ட்ட எல்லாம் என்ன கிடத்து ஃபோன் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்காளே. என்ன யாருன்னு கேட்ட 2 கூட்டு பாப்பா அவளுக்கு. என்ன அம்மையை பத்தி அப்படி என்னத்த சொல்லிட்டு இருந்தா நீ கூட்டுக்காரிகள்ட்ட? கல்யாணத்துக்கு நான் உருப்படி ஒன்றும் போடாதே வந்தேன். ஒன்றும் போட்டுட்டு வரலன்னு சொல்லியா? எல்லாம் கலத்தி உலகையில தானே தந்தேன். நீ தானே விட்டு தொங்கச்சி எல்லாம் கொடுத்த. நான் ஒன்றும் போட்டுட்டு வரலன்னு சொல்லி வீடு வீடாக போய் சொல்லி கொடுத்து என்ன நாத்திட்டு கிடைக்கா கும்மை. அதை கேட்டதுக்கு 10 பவனுக்கு தோடு போட்டுட்டு வந்தேன். நான் 10 பவனுக்கா போட்டுட்டு வந்தேன். உங்களுக்கு தெரியுமா நான் இத்தனை பவனுக்கு போட்டுட்டு வந்தேன்னு? போட்டி அப்புறம் மனசு இங்கே இருக்க இருப்பு போ தாரேன் வந்து. ஒரு நிமிஷம் நான் இனி இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். வாங்க பிள்ளைங்க கூட்டி நமக்கு வேற எங்கேயும் வாடகைக்கு ஏதாவது போய் இருப்போம். ஒத்த இங்கே இருக்கட்டும், அப்போ தான் தெரியும் மருமகளுக்கு அருமை. ஐயோ ஐயோ, என்ன மோனை என்னட்ட வந்து பிரிச்ச பாக்கியாலே. இது கடவுளுக்கும் நடக்குமா? அடைச்சி கரையாத மனுஷனை எரிச்சல் அடிக்கும். வாங்க நமக்கு போவோம். மோனை போவாத மோனே, நில்லுல நில்லுல என்ன விட்டுட்டு போவாதல மோனை. பின்ன நீ என்னத்த சொல்லிட்டு இருக்க? அவ 10 பவன் தோடா கொண்டு வந்தா. நீ எல்லாத்தையும் இப்படி எனக்கு சொல்லிட்டு தெரிய உனக்கு தெரியாது அவ கொண்டு வந்ததெல்லாம். சரி, கொஞ்ச நாள் நாங்கள் ஒதுங்கி இருக்கோம். அதுக்கு பிறகு பார்ப்போம். 5 ரூபா போக நமக்கு. நாங்கள் எங்கேயாவது போகிறோம். கொஞ்ச நாள் அதுக்கு எங்களை தொந்தரவு பண்ணாத. ஐயோ, என்ன மோனை பிரித்து கொண்டு போனாலே நான் இனி என்ன செய்வேன்? மக்களே, நீங்களே எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க மக்களே.